Hello guys, welcome back to Dark Gaming, Dark Black Gaming. போன வீடியோவில் விட்டதுலேருந்தே தான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போது போன வீடியோலேயே லெவல் அதிகமாக வந்ததுனால இப்போது அன்லாக் ஆகிருக்கு. இப்போ தான் பார்த்தேன் இந்த செக்ஷன் அன்லாக் ஆகிருக்கு. ப்ராடக்ட் லைசன்ஸ் அன்லாக் ஆகிருக்கு. அப்புறமா பில்லு கட்டணுமா போய் காண்டேத்துது. இது அன்லாக் ஆகிருக்கு. செக்ஷன் 2 லெவல் 4 ரீச் ஆனதுனால இது அன்லாக் ஆகிருக்கு. இதை மட்டும் கட்டினா நம்மளோட கடை ஒன்றும் பெருசாகும். எவ்வளோ அது? 350 கோயிங் டு earn டுடே. இன்றைக்கி அதை வாங்குகிறோம். இன்றைக்கி அதை வாங்கிட்டு தான் இந்த வீடியோவே முடிகிறோம். என்னானாலும் பரவாயில்ல, 30 மினிட்ஸ் இந்த வீடியோ போனாலும் பரவாயில்ல, அதை நான் எடிட் பண்ணி போட்டுக்கிறேன். நான் ஒரு 25 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம். இந்த சிட்டி ஸ்மாஷ் தான் அது இது பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால தான் 25 மினிட்ஸ் ஆச்சு. இல்லைனா அது கூட சீக்கிரமாகவே போட்டிருப்பேன். அந்த ஒன்றும் 2 பார்ட் இருக்குது சிட்டி ஸ்மாஷில். அது நாளைக்கு ஒன்று வரும், நாளைக்கு, அதாவது சண்டே வரும். அது இது ஃபஸ்ட்டு கஸ்டமர். லைட் ஆஃபில் தானே இருக்குது. ஆமாம், லைட்டை யூஸ் பண்ணால் கூட பில்லு வரும் போல். அதுக்குள்ளேயா? அப்படின்னா வாங்கியிருக்கவே மாட்டாளே. பரவாயில்ல, $20. நாட் பேட். இதை மூவ் பண்ணிடலாம். எனக்கு இது பிடிக்கவே இல்லை இந்த இடத்த. அப்படியே எப்படி அப்படியே அவங்க போகும்போது அப்படியே பில்லு போட்டு போயிட்டோம். பக்கா. இது வெளியே வரணும்னா குச்சின்னு தான் வரணும். ஓகே தான். ஆனால் அவளோட அதிகமாக வாங்கியிருக்கானா அவளோட கம்மியாக தான் வந்திருக்கு. ஏன்னா கம்மியாக வாங்கியிருக்கா. கிரெடிட் கார்டா? இதுக்கு $5 எடுத்துருந்தா விடிஞ்சிரும் போலையே. இங்கே வச்சிடலாமா? நல்லா தான் இருக்குது. இங்கே வைக்க போகிறேன். புதுசாக பண்ணுவோம். ஏன் இனிமேல் டெய்லி எல்லாத்தையும் மாற்றுவோம். ஒரு வீடியோலையும். எப்படி ஐடியா? டெய்லி எல்லாத்தையும் மாற்றுறோம். நல்லா தான் இருக்குது இதுவும். ஃப்ரீயாக இருக்க டைமில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கினே வரலாம். இது மட்டும் நான் அதாவது எப்படி சொல்ல, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தேன்னா நான் இப்பயே பண்ணியிருப்பேன். இங்கே வச்சிடலாம். இப்போ இல்லை இப்படி வச்சிடலாம். வெயிட் பண்ணி கூட எனக்கு என்னடா வந்து கரெக்டாக இருக்கா?
இது எங்கே வைக்கிறது? வெயிட் பண்ணுங்கடா. என்ன இப்போன்னு பார்த்து இவ்வளோ கூட்டம் வருது. வேண்டும்னே பண்ணுறானுங்க. பரவாயில்ல, ஒன்றா பில்லை போட்டுருவோம். எல்லாருக்கும் சேர்த்து வச்சு ஒரே நாம மாடிக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒன்றா பில்லை போட்டுருவோம். என்னடா பண்ணிகிட்ருக்க? ஃப்ரிட்ஜ் எடுத்து நீங்கள் எதுக்கு வைக்கிறேன்? அப்பா இது எவ்வளோ ஸ்லோவாக திரும்புது. காண்டாக இருக்குது. பெரிய கிரெயினே சீக்கிரமாக திருப்பிடலாம் போல். வேற காண்டேத்து ஒன்னே செதறிட்டானுங்க எல்லாரும். பர்ஃபெக்ட். அப்பா எவ்வளோ பெரிய லைனாக போகுது. டக்கு டக்குன்னு பில்லை போட்டு அனுப்பணும். இப்போது இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சாச்சு. நம்ம இவங்களை போட்டாலே காசு வந்துடும் போலையே. அதாவது இவங்க எல்லாருக்கும் பில்லை போட்டாலே வருமானு தெரில. வந்துடுச்சுன்னா நாளைக்கு காலையில் முதல் வேலையாக தான். காலி ஆகிடும் போலையே எல்லாமே. 1 மினிட்ரா. இதெல்லாம் காலியாக இருக்குது. இன்னும் காலி ஆகல. அப்போ ஓகே. இதில் மிக்கிற மாதிரி மிச்சின்னு இருக்காங்க. பால் காலி ஆயிடுச்சு. தள்ளுங்கடா. என்னடா இப்படி மிச்சிட்ருக்கீங்க? ஐயோ, வாட்டர் பாட்டில் வைக்கிற இடத்துல பாலை வச்சிட்டேன். இந்த அவசரத்தில் என்ன தான் பண்ணுறதோ. விடிய உட்காந்து தான் பில்லு போடணும் போல இவனுங்களுக்கெல்லாம். எங்கடா வாட்டர் பாட்டில்? வந்து இங்கே வச்சுட்டு ரேட்டு மாறிடுச்சா? இல்லை மாறல. இவங்களோட அப்படியே க்ளோஸ் பண்ணேன்னா இவங்கெல்லாம் எடுத்துருக்கானுங்க ப்ராடக்ட்டு. அப்படியே ஸ்வாக் ஆகிடுமா? வேணாம் பில்லை போட்டே க்ளோஸ் பண்ணுவோம். எதுக்கு இந்த ரிஸ்க்கு? எல்லாரும் மணியாகவே கொடுக்குறாங்க. எத்தனை பேர்? இந்த காசு நானே ஆட்டை போட்டு போயிட்டா எப்படி இருக்கும்? இந்த ஆட்டை போடுற மாதிரிலாம் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். இத்தனை டாலருக்கு $3 வாங்கியிருக்கா. $100 கொடுத்துருக்கா கையில். ஸ்லைஸ் பிரிட்டா இப்போ தானே பார்த்தேன். பரவாயில்ல, அப்படியே கடவுட்டும். எல்லோரும் வந்தால் வாங்கிட்டானுங்களே. வந்துக்கினே இருக்கானுங்க.
ஓ கிரெடிட் கார்டா? $27. சூப்பர் தலை. $27 வாங்கியிருக்கான் இவன். $12. $10 தான்னாலே கிரெடிட் கார்டை நிறுத்திடுறானுங்க. $6 இதுக்கும் தான். ஆனால் எல்லாருமே இந்த $6 நீட்ட மாட்டாங்க. சில பேர் சுகர் பவுடர் ஒன் மினிட். என்னத்த பண்ணிருக்கானுங்க? சுகர் பவுடரும் இங்கே தான் இருக்குது. ஸ்லைஸ் ப்ரெட்டும் இங்கே தான் இருக்குது. இல்லை ஏதாவது அன்லாக் ஆகிருக்கா? ப்ராடக்ட் லைசன்ஸ் 400க்கு அன்லாக் இருக்குது. மொத்தமாக இருந்தால் தான் இல்லை. நீ இன்னும் எவ்வளோ தரணும்னு தெரில. 20 டெய்லி போயிட்டுருக்கு கண்ணுக்கே தெரியாமல். $20 இருக்கிறதுனால எதுவும் தெரில. உனக்கு கண்ணு தரலன்னா நான் என்ன பண்ணுறது? அங்கே தான் இருக்குது. இந்த கூட்டத்தில் நீ வாங்கலை. இந்த மாதிரிலாம் வாங்கினா விடிஞ்சிரும் போல். ஸ்பேஸ் வாங்கிடலாம். ஸ்பேஸ் வாங்கி என்ன பண்ணுறது? ஷெல்ஃபு வாங்கணும். அப்புறமா அந்த ஷெல்ஃபில் இருக்க லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் வாங்கி லைசன்ஸில் இருக்கிறதெல்லாம் வாங்கணும். இப்போ $34. பிக் கஸ்டமர். $34. 2 வாட்டர் பாட்டில். கிரெடிட் கார்டு தானே குழப்பறானுங்க. அவ்வளோதானே. 2 பேர் தான். லாஸ்ட் கஸ்டமர். என்ன வாங்கலாம்? எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை என்ன வாங்குறதுன்னு நாளைக்கு. ப்ராஃபிட்டு $310. இப்போ என்ன வாங்கலாம்? ஃபஸ்ட்டு பில். என்னது இது? ஐய சுத்தம். நான் $57 நினச்சின்னு அந்த $20 இருந்ததில்ல, அது பில்லு டெலிவரி சார்ஜ் நினைக்கிறேன். ஐயோ திருப்பி எங்கள் ஆசைலாம் போச்சு. இன்றைக்கும் ஓட்ட வேண்டிதான். இதில் இது தெரியாமல் என்ன வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். என்னெல்லாம் வாங்கணும்? காஃபி ஒன்று வாங்கணும், ஆயில் ஒன்று வாங்கணும், ஷூஸ் வாங்கணும், ஃப்ளார் வாங்கணும். இதெல்லாம் ஓகே. ஷூஸு வேணாம். ஆயிலு, ஃப்ளாரு, காப்பித்தூள். ஆயில், ஃப்ளார், காப்பித்தூள், 2 முட்டை.
இங்கே ஃப்ளாரு, முட்டை, காப்பிட்டு. கையில் $34. ஃபஸ்ட்டு குத்ததோட கம்மியாக இருக்குது. என்ன பண்ணுறது? இவ்வளோ நாள் இது அது பேர் என்னது டெலிவரி சார்ஜை கொடுத்துட்டு நான் என்ன நினச்சிருந்தேன், சரி $20 தான் போல், என்ன இது குறையவே மாட்டேது பில்லு அப்படின்னு பார்த்துட்டுருக்கேன். அப்புறம் தான் பார்க்குறேன் இன்றைக்கி மொத்தமாக கொடுத்துட்டேன். இப்போது ஐயோ இது குப்பை தொட்டியில் எடுத்துன்னு போட போகிறேன்னா. பரவாயில்ல, அப்போ கூட இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம்ல, இதை வச்சு ஏர்ன் பண்ணிடலாம். இன்றைக்கி ஏர்ன் பண்ணி காட்டுறோம். முடியுமான்னு தெரில. நாளைக்கு வரைக்கும் இது அடுத்த வீடியோ போயிடும். எனக்கு தெரிஞ்ச அடுத்த வீடியோவில் தான். நான் போன வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு, அதாவது அந்த கிரைண்ட் பண்ணி வைக்கிறேன்னு, அது இப்போ முடியல. அது இப்போ டைம் கரெக்டாக இல்லாததுனால. இப்போ இதோட என்ன டேட் இன்னைக்கு? ஃப்ரைடேவா? ஃப்ரைடே தானே? ஆமாம், ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வர வீடியோ. அப்போது நல்லா கிரைண்ட் பண்ணி வைக்கிறேன். இப்பயே கிரைண்ட் பண்ணி வைக்கலான்னு தான் பார்த்தேன். என்ன பண்ணுறது, டைமே இல்லை. ஆரம்பிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து பக்கத்து ஏரியாவுக்கு போகிறதுக்கு ஒரே ஸ்ட்ரைட் ஸ்ட்ரீட் இருக்குது. அதனால் க்ளீனாக இருக்கும். அதனால் எல்லோரும் இதிலே தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் எங்கள் ரோட்டில் மட்டும் எல்லா பைக்கும் போயினே இருக்கும். என்ன பண்ணுறது, பக்கத்து ஏரியாவுக்கு போகிறதுக்கு இது ஸ்ட்ரைட் ரூட். மீதிலாம் போனால் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து போகணும். இதுனா ஸ்ட்ரைட் அப்படியே கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் இதில் தான் போவாங்க. இதுவும் ஓரளவுக்கு பெருசாக நீட்டாக தான் இருக்கும். காரெல்லாம் எடுத்துன்னு வந்தால் தவிக்கணும். இந்த பைக்கு அப்புறமா அதெல்லாம் குட்டி குட்டி கார்லாம் அப்படியே சரன்னு போயிடலாம். பெரிய கார் லாரிலாம் எடுத்துன்னு வந்தால் தவிக்கணும். அதனால தான் பைக் சவுண்டு மட்டும்தான் மெயினாக கேட்டுன்னு இருக்கோம் எங்கள் தெருவில். இப்போ நிறைய வாங்கியிருக்கு. $37. வாவ். எத்தனை பேர்? ஆனால் இப்போ லாஸ்ட் டேயில் பண்ண மாதிரி மொத்தமாக இது பண்ணிடலாமான்னு இருக்கேன். ஏன்னா அதுவே ஈஸியாக இருக்குது. காலைல ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்துட்டு நைட்டு மட்டும் உட்காந்து மாங்கன்னு பில்லை போட்டுடலாம். என்ன ப்ராடக்ட் இருக்கிறது தெரிய மாட்டேது அவனுங்களுக்கு. அவனுங்க என்ன நினச்சிட்ருக்காங்க, கூட்டத்தில் ப்ராடக்டே இல்லைன்றானுங்க. இது நான் போய்ட்டு செக் பண்ணால் ப்ராடக்ட் அங்கேயே தான் இருக்குது இருக்க இடத்துல. இப்போ தான் $100. ஒரு நாள் ப்ரைஸ் ரேட்டை அதிகமாக வச்சு பார்க்கணும். ஆனால் அதை நான் ஷார்ட்ஸ் மாதிரி வேணால் பார்க்குறேன். அது என்னைக்கு பார்க்கலாம், ஷார்ட்ஸ் மாதிரி போட பார்க்கலாம். ப்ரைஸ் கம்மியாக வச்சு போட பார்க்கணும்.